இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலவிதமான அவரையை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஊதா பார்டர் அவரை எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பந்தல் தாங்க போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது, அடுத்தடுத்தும் வந்திருக்கு. நாம் பார்த்திங்கன்னா மண்கலவன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் தான். இது பார்த்திங்கன்னா பெல்ட் அவரைங்க, எவ்வளோ கொத்தாக ஒரு குட்டி இதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பெல்ட் அவரை வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், அவரை பட்டை அவரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கொத்தா. இது கோழி அவரைங்க, அங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கொத்தா. பார்த்திங்கன்னா காய்கறி தண்ணி, அரிசி கழுவி தண்ணி, வாழைப்பழத்தோல் அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். சிகப்பு அவரை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பட்டையாகவும் இதுவும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பஞ்சிலையும் பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்குது. நான் பிளாஸ்டிக் தவிர மற்றது தாங்க போடுறேன் பாருங்கள். என்னுடைய மண்கலவை பார்த்திங்கன்னா இது தாங்க. பார்த்திங்கன்னா இதை மக்க வச்சு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி கொடுப்பேன். இல்லைன்னா இதை மண் கலவையாக நான் யூஸ் பண்ணுவேங்க. நான் தனியாக மண்கலவைன்னு செய்ய மாட்டேங்க. பிளாஸ்டிக் இல்லாமல் மற்ற எல்லாவுடைய வேஸ்டேஜ், காய்கறி வேஸ்டேஜ், குச்சிங்க நம்ம செடியில் இருக்கிறது, அந்த மாதிரி தாங்க நான் இந்த செடிங்களெல்லாம் உருவாக்கியிருக்கேன். எவ்வளோ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கொத்தா. இன்னும் பந்தல் பெருசாக போட்டால் நான் நிறைய அறுவடை எடுக்கலாம் பாருங்கள். ஒரு குட்டி சாதாரண பந்தலில் தான் எனக்கு இவ்வளவும் கிடச்சிருக்குங்க. விதவிதமான அவரைக்காய் பூவும் பாருங்கள் எவ்வளோ கொத்தா பூத்துக்கு பாருங்கள். நீங்களும் தாராளமாக வளர்க்கலாம். அவரைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்ச்சத்து காய், மலச்சிக்கலை தடுக்கும், பித்தத்தை குறைக்குங்க. இதை பார்த்து இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.